தவேக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கம் இரண்டாவது நாளாக இன்று நடைபெறும் நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் தங்கியுள்ள ஹோட்டலில் இருந்து தனது பிரச்சார வாகனத்திலேயே கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்களை பகிரலாம். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கானது இன்று இரண்டாவது நாளாக நடைபெறுகிறது. இதற்காக இன்று 3 மணி அளவில் இங்கு அவர் தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலில் இருந்து கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு அவர் செல்லவிருக்கிறார். நேற்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் கோவை விமான நிலையத்திலிருந்து அவர் இங்கு தங்கியுள்ள ஹோட்டலுக்கு விஜய் அவர்கள் வந்தபோது அவரது பிரச்சார வாகனத்தில் வந்தார். அப்போது அதிகமான ரசிகர்கள் அவருடைய பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி அவரை தொடவும் அவரிடமிருந்து அந்த கட்சி துண்டை வாங்குவதற்கும் முயற்சி செய்தனர். அப்போது அவர்கள் அந்த பிரச்சார வாகனத்தின் மீது ஏறியதன் காரணமாக அந்த வாகனத்தின் ரூஃபில் இருந்த அந்த ஏசி யூனிட் ஆனது பழுதானது. அது மட்டுமின்றி அந்த வாகனத்தின் கதவுகளிலும் சிறு கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவருடைய அந்த கருத்தரங்கிற்கு சென்ற போது வேறு ஃபார்ச்சுனர் காரில் அவர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. அப்படி செல்லும் போது பல விபத்துகளும் நடைபெற்றன. தொடர்ந்து அவரை பார்க்கும் ஆர்வத்தில் வந்த தொண்டர்கள் தொடர்ந்து அவரது வண்டி அருகே செல்லும் போது நிலை தடுமாறி அவர்கள் கீழே விழுந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று அவர் பிரச்சார வாகனத்திலேயே ஹோட்டலிருந்து கிளம்பி செல்வதற்கு ஏதுவாக அந்த வாகனத்தை இன்று சரி செய்து தற்போது அதனை அவர் தங்கியுள்ள ஹோட்டலுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர் தாவேகாவினர். இந்த வாகனத்தை பொறுத்தவரையிலும் இது மிகவும் ஒரு லக்ஸரி வாகனமாகவும் கருதப்படுகின்றது. அதிகமான தொழில்நுட்பங்கள் கூடிய அதிக வசதிகள் நவீன வசதிகள் கூடிய ஒரு வாகனம் என்பதன் காரணமாக இதற்காக சென்னையிலிருந்து முதிரி பாகங்கள் வரவழைக்கப்பட்டு அவை தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று ஒரு 3 மணி அளவில் இங்கிருந்த ஹோட்டலில் இருந்து அவர் கிளம்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.